வணக்கங்க. இது அசார் ஆட்டோமேஷன் ஒர்க்ஸு. நான் என்ன வேலை பார்க்குறேன்னா, ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன். டேங்க்கில் தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக விழுகிற மாதிரி மோட்ரு ஆன் ஆகிற மாதிரி, ஆஃப் ஆகிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 2 டேங்க் இருக்குது. 2க்கும் ஆட்டோமேட்டிக் கேட் வால்வ் போட்டிருக்கோம். எந்த டேங்க்கில் தண்ணி இல்லையோ அந்த கேட் வால்வ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிற மாதிரி. அதில் ஒரு ப்ராப்ளம், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அப்புறம் இங்கே இப்போ என்ன பிரச்சனைனா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் க்ரீன் கலர் லைட் எரியுது. இதில் க்ரீன் கலர் லைட் எரியல, லைட்டாக எரியுது. என்ன பிரச்சனைனா, இந்த வால்வ் மட்டும் ஓப்பன் ஆகலை. அங்கே இருக்க டேங்க்கில் இருக்க வால்வ் ஓப்பன் ஆகுது. இந்த டேங்க் வால்வையும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிறதுக்கு காயில் போயிருக்காங்கிறத செக் பண்ண போகிறோம். பாருங்கள், காமிக்கிறேன். வால்வ் ஆட்டோமேட்டிக்கில் ஓடி தண்ணி வந்துட்டுருக்கு. ஆனால் இங்கே தண்ணி வர மாட்டேங்குது. இது ஃபில் ஆகிடுச்சா? ஃபில்லாகி கட் ஆஃப் ஆகிடுச்சுங்க. ஆயிலுக்கு உண்டான அடாப்டரு இது வந்து 24 வோல்ட் ஏசியை வந்து டிசியாக மாற்றி கொடுக்கும். ஏசி 24 வோல்ட்டை இந்த க்ரீன் அண்ட் எல்லோவில் கொடுக்கணும். டிசி 24 வோல்ட்டை வந்து காயிலுக்கு கொடுக்கணும். இது வந்து டிசி காயில். இதில் இது பிரச்சனையா இல்லை அது பிரச்சனையான்னு இப்போ பார்க்க போகிறோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதை கனெக்ஷன் கொடுத்தாச்சு. கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ளோட்டை வந்து தொங்க விட்டுடலாம். அப்போ தான் வந்து கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம டிசியில் வச்சுருக்கோம். டிசியில் வச்சுட்டு காயிலேருந்து அவுட்புட் வருதான்னு பார்க்குறோம். இருந்து பாருங்கள். காயிலில் அவுட்புட் 23 வோல்ட்டு கரெக்டாக வருது. ஆனால் காயில் ஆன் ஆகலை. அடுத்து அப்போ நம்ம காயில் தான் செக் பண்ணணும். காயில் அவுட்புட் 24 கரெக்டாக வருது. அப்போ இந்த அடாப்டர் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. காயிலுக்கு போகிற அவுட்புட் 24 வோல்ட்டு கரெக்டாக கிடைக்குதுங்க. மோட்ரு ஆன் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். நான் இப்போ இந்த அடாப்டரை செக் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, வால்வை பிரிக்க போகிறோம். பிரிச்சுட்டு உள்ளே வந்து டைஃபார்ம் எதுவும் ப்ராப்ளமா இல்லை இந்த காயில் மாற்றினாக்கா சரியாயிருமாங்கிறத செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இது வந்து டேங்க் வால்வ் கண்ட்ரோலர். 2 வால்வுக்கும் 2 டேங்க் வால்வ் கண்ட்ரோலர் இருக்குது. மக்களே, வால்வோட முடியை கழட்டியாச்சு. இப்போ இந்த ஸ்ப்ரிங் எடுத்துருவோம். ஸ்ப்ரிங் எடுத்துகிட்டு டைஃபார்மையும் எடுத்துருவோம். இதனால் இந்த வால்வு ஓப்பன் ஆகலைங்கிறத இப்போ பார்த்துருவோம். நினைச்ச மாதிரியே உள்ளே கொஞ்சோண்டு சின்ன கல் இருக்குது மக்களே, பார்த்தீங்கன்னா தெரியும். அது கூட போய் அடைச்சிருக்கலாம், அதனால் கூட ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம். இந்த டைஃபார்மை சுத்தம் பண்ணி போட்டுட்டு இந்த கல்லை எடுத்துருவோம். இத்தனோண்டு கல் என்ன வேலை பண்ணுது பார்த்தீங்கன்னா. ஒரு வேறு எதனும் இருக்கிறதா? இல்லை. இதோட போய் மாட்டியிருக்கலாம், சொல்ல முடியாது. சரி, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம். திருப்பியும் எடுத்த இடத்துல வச்சுருவோம். நல்லா தான் இருக்குது, டைஃபார்ம் நல்லா தான் இருக்குது. சரி, நான் உங்களுக்கு மாட்டிட்டு காமிக்கிறேன். இல்லை, இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, வாலில் இந்த கல்லை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளோட்டை திருப்பியும் தொங்க விட்டுட்டேன் டேங்க்கில். இப்போ மோட்ரு ஆன் ஆகும். மோட்ரு ஆன் ஆனால் இதில் வால்வ் ஓப்பன் ஆகி தண்ணி வருதான்னு பார்க்கலான்ட்டு ஆட்டோவில் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி 1 நிமிஷம் கழித்து மோட்ரு ஆன் ஆகும். இன்னும் ஆன் ஆன மாதிரி தெரியல.
மக்களே தண்ணி வந்துருச்சு மக்களே. அந்த இதிலோண்டு கல் பண்ண வேலை தான் இவ்வளோ வேலை. இன்னும் நின்றுச்சு. திருப்பி ஏதாவது வந்து அடைச்சிக்கிச்சா? ஏலே ஓப்பன் த டோர். மேனுவலாக ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகுது. சரி, இப்போ ஒரே வழி, இந்த காயில் புதுசு போட்டுற வேண்டியது தான். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இதோ அன்பு பாய் வந்து இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃப்ளோட்டை தொங்க விட்டுட்டேன். அந்த காயில் கழட்டி விட்டுட்டு புது காயில் கனெக்ட் பண்ணிட்டேன். அப்படிங்கனால தெரியும். பார்ப்போம். 1 நிமிஷம் டைமிங்கு. மோட்ரு ஆட்டோவில் தான் இருக்குது. காயில் பார்த்தீங்கன்னா தெரியும். மோட்ரு ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம், தண்ணி வருதான்னு பார்க்கலாம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா அதிராமல் தண்ணி கரெக்டாக வருது. காயில் தான் போயிருக்கு தெரியும். இன்னும் டியூ கட்டில் போனது உள்ள வந்துச்சுன்னா ரொம்ப. சரிங்க, நம்ம வந்த சொல்லி முடிஞ்சு. நம்மளை வர வச்சது இந்த பைப்பில் தான். இவளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கழட்டி பார்க்கலான்னு பார்த்தேன். ஒன்றுமே இல்லை. வெறும் ஒரு ஸ்பெண்டில் ஒரு ஸ்ப்ரிங்கு போயிருந்தா கூட இந்த இது மேலே தூக்காது. என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். மேக்னெட்டாக மாறும். இது ஆயில் மேக்னெட்டாக மாறும்போது இது விழுந்துடாதுப்பா. இந்த காயிலுக்கு இதுக்குள்ளார ஒரு காயில் இருக்குங்க. அது மேக்னெட்டாக மாறும்போது இந்த லிவரை பிடிச்சி கொஞ்சம் மேலே தூக்கும். மேலே தூக்கினா ஓப்பன் ஆகும். சரிங்களா? தண்ணி இது வழியாக போகிற தண்ணி மேலே வழியா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே அடி மேலேருந்து இங்கேருந்து இது மேலே தூக்குச்சுன்னா தண்ணி வந்து மேலே போய் கீழேருந்து வர தண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இதில் தண்ணி வர இன்லெட்லேருந்து தண்ணி எடுத்து மேலே வந்து நிற்கும். அது இந்த ஹோல்ஸ் சின்னதாக இருக்கிற ஹோல்ஸ் வழியாக கீழே போய் மேலே இங்கே டைஃபார்ம் மேலே ஊற்றும். டைஃபார்ம் அமுங்குச்சுன்னா வால்வு ஓப்பன் ஆகி தண்ணி போகும். அவ்வளோதாங்க மேட்ரு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தண்ணி ஊற்றிட்டுருக்கு. ஃப்ளோட்டை தொங்கிட்டுருக்கு. ஃப்ளோட்டை தலைகீழ இப்படி திருப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு ஆஃப் ஆகி தண்ணி வர்றது நின்றும். அது பைப்பில் இருக்க தண்ணிங்க கொஞ்சம் நேரம் வரும், அவ்வளோதான். சுத்தம் ஸ்டாப் பண்ண போகிறோம்னா திருப்பியும் ஃப்ளோட்டை கீழே தொங்க விட போகிறோம். தொங்க விட்டா ஆன் ஆகுதான்னு பார்க்கணும். 1 நிமிஷம் டிலே டைமுங்க. டிலே டைம் முடிஞ்சு தான் ஆன் ஆகும். நானே உங்களுக்கு டிலே டைம் முடிஞ்சு ஆன் ஆனோடனே காட்டுறேன். பார்த்தீங்கன்னா மக்களே, திருப்பியும் தண்ணி ஆன் ஆகிடுச்சு. கரெக்டாக வருது. எந்த ஷேக்கும் இல்லை. காயில் போயிடுச்சு. புது காயில் மாற்றியாச்சு. இன்றைக்கி ஒரு நாள் இப்படியே போயிடுச்சு. கரூர்லேருந்து சேலம் வந்து, சேலத்துலேருந்து ஈரோடு வந்து கார்மல் ஸ்கூல் பக்கத்தில் இந்த சைட்டில் சர்வீஸை முடிச்சாச்சு. நாளைக்கு இன்னொரு இடத்துல இன்னொரு சர்வீஸில் சந்திப்போம். அன்டில் தென் பாய் பாய், டாட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும், see you. மக்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த 3 phase DOL ஓப்பன் வெல் ஸ்டார்டரோட கண்ட்ரோலரு. இது வந்து 3010 BSSங்கிற மாடலு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து 2 வால்வ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஆட்டோமேட்டிக் வால்வுக்கு இதுலேருந்து ஒயர் மேலே போய் டேங்க் வால் கண்ட்ரோலர் 2க்கும் போயிட்டு எந்த டேங்கில் தண்ணி கம்மியாக இருக்கோ அந்த டேங்க்கில் வந்து நம்மளுக்கு வந்து வால்வ் ஓப்பன் ஆகி தண்ணி போகும். ரெண்டும் ஃபில் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும்.